அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் ஃபால்ஸை தேடி. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், வாகமன் போகலாமா இடுக்கி போகலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா கூகுள் மேப்ஸில் பார்த்ததுக்கு இங்கேருந்து ரெண்டு அவ்வளோ பக்கத்தில் இருக்குது, வெறும் 65 கிலோமீட்டர்ஸ் தானா. நம்மளுக்கு இப்போ ஒரு புது ரூட்டு கிடச்சிருச்சு வாகமன் போகிறதுக்கு, கம்பம் வழியாக. இன்னும் ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம். நான் இன்றைக்கி தான் வந்து கூகுள் மேப்ஸில் பார்த்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் போல் படி ஒன்றுத்துக்கு 55%, ஒன்றுத்துக்கு 45%. ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்கனால நம்ம ரெண்டுத்துக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கே இல்லை, இன்றைக்கி நம்ம வாகமன் போகிறோம். வாகமன் போகிற வழியில் எக்கச்சக்க இடம் இருக்குது கைஸ், செம்ம வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இன்றைக்கி ரைடு மரணமாக இருக்க போகுது. அது ஸ்டார்டிங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று செம்ம வெயில், இன்றைக்கி வந்து நம்ம கேரளா உள்ளே போகிறோம்னு தெரிஞ்சு கிளைமேட்டே அப்படியே மாறி போயிடுச்சு. அப்படியே நல்லா புகமூட்டமாக அப்படியே மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. நம்ம இப்போது கம்பமெட்டு வழியாக மேலே போகிறோம் கேரளாக்குள்ளே. அங்கே ஒரு மலை இருக்குது, சத்தியமாக கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ பார்க்க முடியிருக்கு. நிறைய பேர் போடிமெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி போகிறது போடிமெட்டு இல்லை, கம்பமெட்டு வழியாக. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரூட்டில் போகிறேன். ஸோ வாங்க போகலாம் கைஸ். ஒன்றும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை நான் டிரான்சிட் பைட்ஸ்னு போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதோட அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் என்றைக்கோ வந்து சேர்ந்துருக்கும். ப்ளஸ் நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன், அப்புறம் ரீல்ஸு ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், காட் செக்ஷன் ஆரம்பிக்க போது. இப்போது மேலே பாருங்களேன், அங்கே ஒரு மலை இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மலையை அப்படியே வந்து பனிமூட்டை மூடி கிடக்கு, செம ஃபாகியாக இருக்குது. நான் ஏற்கனவே போடிமெட்டு போயிருக்கேன். அந்த ரோடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அநேகமாக கம்பமெட்டு ரோடும் அதே அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக 8 கிலோமீட்டரில் மேலே டாப் ரீச் ஆகிடுவோம். காட்ஸில் ஓவர்டேக் பண்ணுறது ஒரு தனி சுகம் தான். ஆனால் இந்த லாரி ரொம்ப நேரமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓவர்டேக்கே பண்ண விட மாட்டேறான். அதுவும் எதிர்க்க வர வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரோட்ஸ் சும்மா சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இந்த ரோடு மெயினாக எதுக்குன்னா, சபரிமலை சீசன் வரும்போது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகிறது வந்து குமிழி வழியாக போக விட்டுட்டு ரிட்டர்ன் வரைச்சே கம்பமெட்டு வழியாக விடுவாங்களாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கேரளா உள்ளே வந்தாச்சு. இதுதான் பார்டர் செக் போஸ்ட்டு. அது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட், இது வந்து கேரளா செக் போஸ்ட்டு. செமையாக இருக்குல்ல. கம்பமெட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே கேரளாவோட வெல்கமிங் கிளைமேட் பாருங்களேன், நல்லா ஃபாகியாக ஒரு மாதிரி மப்பும் மந்தாளமுமா இருக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் கேரளா வர பிளான் பண்ணிங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த மாஸ்க் இல்லைனா ஸ்பாட் ஃபைனா. ஒரு இடத்துல கூட மாஸ்க்கு கழட்டிடாதீங்க அப்படின்னாங்க. ஒன்று நோட் பண்ணி பாருங்களேன், கம்பத்தில் கீழே ஒரு பயம் மாஸ்க்கு போடல. இங்கே கேரளா உள்ள ஜஸ்ட் ஒரு 2 அடி எடுத்து வச்சோன்னே எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் சுற்றுறாங்க. ரூல்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பமெட்டு மேலே எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போக போகிறோம், ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்னென்னா குறவன் குறத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்களாம், சூப்பராக இருக்குமா. இந்த கம்பமெட்டு மேலே வரீங்களா, மேலே வந்தோடனே லெஃப்ட்டில் திரும்பணும். இந்த ரோட்டில் 8 கிலோமீட்டர் நம்ம மேலே போகணுமா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி எல்லாமே சும்மா தாறுமாறாக இருக்க போது. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டா, இப்போ நம்ம வந்து கேரளாவில் இருக்கோம். வெயிட் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ கேரளாவில் இருக்கோம். ஆமாம், இப்போ ஒரு மலை ஏறி வந்தோம்ல, அதோட முகட்டில் போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்ஸ் படி பார்டர் வந்து இப்போ நம்ம கேரளாவில் இருக்கோம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், இப்போ கேரளாவில் இருக்கோம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம்னு மாற்றி போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மேட்ரு என்னன்னா, இது ராமக்கல் மெட்டுன்றது நமக்கு தான் தெரியல போல இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் போல். ஏகப்பட்ட போர்டு வச்சுருக்காங்க, நல்ல கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ராமக்கல் மெட்டு வந்தாச்சு, பாருங்களேன் செமையாக இருக்குது. இவ்வளோ செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமே இருந்திருக்கு. என்னன்னா இங்கே ஏகப்பட்ட ஜீப் நிற்கிதுல, மேலே வந்து ஆஃப் ரோடிங் ட்ராக் இருக்கான். ஏதோ ஒரு 3 ஸ்பாட்டு கூப்பிட்டு போவாங்களாம், அந்த பக்கம்னு சொல்லிட்டு. அது மேலே ஒரு உச்சி தெரிது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து பார்த்தா ஃபுல் வியூ பாயிண்ட் இருக்குமா, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ரக்கிங் ரூட்டுமா, இந்த பக்கமாக ஏறி அப்படியே ட்ரக்கிங்கும் போகலாமா. பாவீங்களா, இவ்வளோ மேட்ராடா இருக்கு இந்த ஏரியாவில், இது தெரியாமல் போச்சு. நான் ஏதோ சும்மா ஒரு ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்கு, அப்படியே போகிற வழி தானே பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா இங்கே அவ்வளோ ஐட்டம் இருக்குது பண்ண வேண்டியது. ராமக்கல் மேட்டில் கம்பத்துக்கு சம பக்கத்தில் இருக்குது. வாங்க மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல். இங்கே பாருங்களேன், அந்த ட்ரெக்கிங் ரூட்டு போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உச்சியில் ஆளுங்க நிற்கிறாங்க. இந்த கேமராவில் கண்டிப்பாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ட்ரெக்கிங் இப்போ பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக டைம் இல்லை. இன்றைக்கி வாகமன் வரைக்கும் போனோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கே ஒரு நாள் அலோகேட் பண்ணலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. கேரளாவோட வெல்கமிங் கிளைமேட் எப்பயுமே இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த ராமக்கல் மெட்டோட மெயின் அட்ராக்ஷனான இதுதான் அந்த குறவன் குறத்தி ஸ்டாச்சு. இதுக்கு என்ன மீனிங், எதுக்காக இது வச்சுருக்காங்களா நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த லொக்கேஷன் எப்படிதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேர்ட்ஸே இல்லை. நீங்களே பாருங்களேன், வேற மாதிரி இல்லை.
ஸோ ஒரு சின்ன ஹைக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு மெட்டுனா ஒன்றுமே இல்லை, அந்த மலையோட ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு. இவங்க சிம்பாலிக்காக என்ன வச்சுருக்காங்கன்னா, கழுகு பார்வையில் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈகிள் மாதிரியே வச்சு அது உள்ளேருந்து வியூ பாயிண்ட்டை காட்டுறாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாரு. எப்படி இருக்குது லொக்கேஷன்? கொஞ்சம் ஏறி வர கஷ்டமாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஈகிளோட வயிற்றுக்குள்ளே போகலாம். வழி எங்கேயா இருக்குது? டேய் வழி எங்கடா? சாமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பாருங்களா, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். உள்ளே 3 மூட்டை ராம்கோ சிமெண்ட் இருக்குது. இங்கே போனால் இதோட இன்னும் சூப்பரான வியூ கிடைக்கும். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வெறும் 10 rupees தான் ஒரு ஆளுக்கு. குழந்தைங்கன்னா 5 ரூபா தான். வந்துட்டோம். ஸோ மக்களே, அப்படியே மழை லைட்டாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. நாங்களும் அப்படியே இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிக்கிறோம். இப்போ தான் லைட்டாக அப்படியே கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. வா 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 வா. ஸோ உங்களை நெக்ஸ்ட் லொக்கேஷனில் மீட் பண்ணுறேன். அதுவரை கைஸ், இதுதான் நம்ம அந்த ஸ்டாச்சு பார்க்க போன வழி. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ட்ரெக்கிங் ரூட் இருக்குது. ஒரு 1/2 kilometer ட்ரெக்கிங் ரூட்டாக இந்த மலை உச்சி போகிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு டைம் இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். பட் பார்க்க செம்ம பயங்கரமாக இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்ஸ்னா இதெல்லவா ரோட்ஸ்? வண்டி ஓட்டுறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வளைஞ்சு நினைஞ்சு இந்த காட் செக்ஷனில் மட்டும் நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் வேணால் ஓட்ட சொல்லுங்களேன், ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு களைப்பு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த இந்த ஃபால்ஸோட டாப்புக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வியூ சும்மா தாறுமாறாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டலான்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்களேன். யா, கேரளம்னா கேரளம் தான், வள்ளிய நாடு. நம்ம ஊர்லேயே அழகு இருந்தாலும் அடுத்தவன் சொத்துனா நம்ம வந்து ஒரு மாதிரி ரசித்து பார்ப்போம்ல, அதுதான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம். நம்ம சொந்தது நம்ம எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அடுத்தவன் சொத்து மேலே தான் எப்பயுமே நம்ம கண்ணு இருக்கும். ஒன்னொரு செம்ம மேட்ரு தெரியுமா? நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம்ல, இப்போ எக்ஸாக்டாக அந்த மலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். கூகுள் மேப் படி அப்படி தான் சொல்லுது. இப்போ எந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த தொட்டிப்பாலத்துக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் காமிச்சேன்ல, அந்த ஃபால்ஸோட அப்பர் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் பேர் அருவிக்குழி வியூ பாயிண்ட்டு. ஃபைனலி நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நேற்று நம்ம இந்த ஃபால்ஸை இங்கே கீழேருந்து பார்த்தோம், இந்த தொட்டிப்பாலம் இருந்துச்சுல அந்த ஏரியாலேருந்து பார்த்தோம். இப்போ மேலே வந்தாச்சு. இந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து 20 rupees என்ட்ரி டிக்கெட் இருக்குது ஒரு ஆளுக்கு. கேரளா கவர்மெண்ட்டால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். இந்த இடத்த எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே இறங்கி வந்தாச்சு, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. இப்போ வண்டியை திரும்ப எப்படி மேலே ஏற்ற போகிறான்னு தான் தெரியல. அதை நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் இடத்த. சீரியஸாக சொல்லுங்களேன், இது நம்ம கற்றுக்கணுமா கூடாதா? இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை எவ்வளோ க்ளீனாக, இன்னும் ஒரு மெயின்டெனன்ஸ், அதுவும் ரொம்ப ஃபேமஸ்லாம் கூட கிடையாது. இது வாட்டர் ஃபால்ஸே தெரியாது போல இருக்குது. ஏன் தண்ணி விழுறதே பார்க்க முடியாது போல இருக்குது. ஃபுல்லாக டேஞ்சர்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வரைக்கும் போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்காக ஒரு போலீஸே போட்டு வச்சுருக்காங்க, யாரும் இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கீழேருந்து பார்த்த வியூவே நல்லா இருந்துச்சு, இவ்வளோ தூரம் மேலே வந்து பார்க்குறதுக்கு. கையை கூட அப்படியே அடுத்த பாறை மலை கால வச்சு. கைஸ், இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஏறி வந்தோடனே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே ஃபால்ஸ் ஓடுறது தெரியுதா? ஒர்த்து. ஸோ வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம், இன்னும் பெட்ரு வியூ எதாவது கிடைக்குதானே. அத்தாடி, கேரளாவில் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டை ரசிக்கிற அழகே தனி. நம்ம இப்போ நிற்கிறது கேரளாவில், கீழே பார்க்குறது ஃபுல்லாக தமிழ்நாடு. நம்ம முந்தானேதி தாங்க அந்த ஃபாரஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்குது. வா, நேச்சர்னால் நேச்சர் தான் யா. கீழே ஃபுல்லாக கம்பம், அது அந்த இடத்த நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். கும்ளி தேக்கடி. இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆகுது நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்களேன். இப்போ அப்படியே அந்த பக்கம் ட்ரோனை விட்டால் சும்மா தெறிக்க விட அந்த ஷாட்டு. ஆனால் என்ன, ட்ரோன் இல்லையே.
சீக்கிரம் வாங்குகிறோம், ட்ரோன் வாங்குகிறோம். இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு இப்படியே வழி இருக்குது. கைஸ் அங்கே உட்காந்து செக்யூரிட்டி அண்ணா ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம். இந்த ஃபால்ஸ் போய் உழருது, அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அதையும் போய் பார்க்க போகிறோம். அது பை ரோடே போகலாமா? இந்த பிரிட்ஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. நான் எல்லா டிஐவி ட்ரிப்ஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி கேரளாவை வின்டர்லலாம் வந்து பார்க்கக்கூடாது. கேரளாவை பார்க்க வேண்டிய நேரம் பியூர் ரெய்னி சீசனில் பார்த்தா தான் அதோட ஃபுல் அழகாக நம்ம பார்க்க முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஃபால்ஸோட செகண்ட் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க. நம்ம டேர்ன் எடுத்தோம்ல, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு ரோடு உள்ளே போகுது. இந்த ஒத்தையடி பாதை இதுக்குள்ளார போகணுமா ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு. தேவையில்லாமல் அந்த டவருக்கு 30 ரூபா கட்டி காசு வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இப்படி உள்ளே போனால் அந்த ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ கிடைக்குமா. 9 மாதமாக யாருமே போகாதனால போகிற பாதையெல்லாம் அடைஞ்சி போயிருக்கு. 2 பாதை போகுது, இவட ஒரு பாதை போகுது. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இது வேறு கன்ஃபியூஷன் வருது எந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு. வேலி இருக்குமா, வேலியிலேருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ஃபால்ஸ் கொட்டுற இடம் தெரியும். செம்மையாக ரிஸ்க் எடுத்து போயிட்டுருப்பாங்க பாருங்களேன். அநேகமாக இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் போகிறோம் போல இருக்குது. ஏகப்பட்ட குச்சி கிச்சிலாம் அப்படியே நீட்டி நிற்கிது. போகிறது ஒர்த்தாக இருக்குமா? ஜஸ்ட்டு 200 மீட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டோன்னு நினைக்கிறேன்.